இனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாதத்துக்கு வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லீஸ் அமௌண்ட் வந்து கையில் இருந்த காசை விட மறுபடியும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இருந்தால் ஒரு 2, 3 வருஷத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம். வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம அந்த காசை வச்சு வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணலாம். நீ அடுத்து வந்து அம்மா அலையன்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த தீபாவளிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வந்து 2 பேர்த்துக்கு கொடுக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம நீ இருக்க பிடிச்சி செலவு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் மாதத்துக்கான ஷாப்பிங் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வாரம் கடைக்கு போதெல்லாம் குறையும் அப்படின்ட்டு டிமார்ட்டில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அங்கே போய் தேவையான பொருட்கள்லாம் ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து சாப்பிட்டு நீ வந்து பால் காய்ச்சறதுக்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் நான் ஒரே ஆள் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி தான் போயிருக்காங்க. நான் வந்து 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். வெள்ளிக்கிழமையிலேருந்து வேலைக்கு போகணும். சரி நம்மளே பார்த்துக்கலாம், அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது வயசானவங்கள அப்படின்ட்டு சரி மாங்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம் ஆண்டவன் நமக்கு என்ன வழி விடுறாங்க அப்படின்ட்டு. சரி ஓகேங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.